எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நாம் லக்ன வாரியாக எந்த கிரகங்கள் எங்கு இருந்தால் நன்மை செய்யும் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரை மேசம் முதல் கும்பம் வரை பார்த்துவிட்ட நிலையில் நிறைவாக மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கு அமர்ந்தால் நல்ல பலனை தரும் என்பதை பார்க்கலாம். மீன லக்னம்ங்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடா வரும். 12 நாளே அயன சயன போகஸ்தானம் சொல்லுவாங்க, விரயஸ்தானம். இது ஒரு நீர் ராசி. கடகம் ஒரு நீர்னா அது ஓடிக்கொண்டு இருக்கும் நதியை போல, விருச்சிகம் ஒரு நீர்னா நிலைத்த தண்ணீர் கிணற்று நீரை போல, மீனம் நீர் கடல் நீரை போல இரண்டு கட்டான். அதாவது நீர் கடல் நீர் அப்படியே இருக்குதும், உள்ள அலைகள் மட்டும் பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அலைகள் என்ன பண்ணும்னா குப்பைகளை எல்லாம் கரையோரமாக போட்டுட்டு நடு கடலில் போய் பார்த்தீங்கன்னா அது சுத்த தண்ணியாக இருக்கும். ஒரு மீன் இன்னொரு மீனை கவுற மாதிரி இருக்கும். அப்போ எப்படி இந்த கடல் நடுவில் சுத்தமான தண்ணி இருக்கோ அந்த மாதிரி எண்ணம் கொண்டவங்களா இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அதாவது நேர்மை, உண்மை, நாணயம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமை, போனால் போகட்டும், ஏமாளி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மீன லக்னத்தில் பிறந்தவங்க அடுத்தவனுக்கு 1000 2000 கொடுத்தா திருப்பி கொடுக்கலன்னா போனால் போயிட்டு போனால் நல்லா இருக்கட்டும், கடவுள் நமக்கு வேறு வகையில் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. யாருக்காவது ஏதாவது சொல்லி கொடுத்தாலோ எது பண்ணாலோ அது பணம் கொடுப்பாங்களாங்கிற எதிர்பார்ப்பு இவங்ககிட்ட இருக்காது. குரு ராசிங்கிறதுனால, கடைசி ராசிங்கிறதுனால இவங்க இந்த மீன லக்கணத்திலேயோ ராசியிலேயோ பிறந்தவங்க யோகா, நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி விளையாட்டு ஏதோ ஒரு மணி நேரமாக செய்யணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மீன லக்னத்துக்கு அதிபதி குரு. இவர் அங்கேயே ஆட்சி பெறுவார். தனுசில் ஆட்சி மூல திரிகோணம் பெறுவார். கடகமனையில் உச்சம் பெறுவார். மகரமனையில் நீசம் அடைவார். இவர் அருள் அணி லக்கணத்துக்கு ஹெட்டாக இருப்பார். அதே மாதிரி பொருள் அணி லக்கணத்துக்கு சுக்கிரன் ஹெட்டாக இருப்பார். அப்போ அருள் அணி லக்கணங்களான இந்த குருவுக்கு கீழே உள்ள கடகம், சிம்ம லக்கணங்களுக்கு நல்லது செய்வார். மேசம், விருச்சிகம் லக்னங்களுக்கு நல்லது செய்வார். தனது லக்கணங்களான மீனம், தனுசு லக்கணங்களுக்கு நல்லது செய்வார். இப்போ சுக்கிர அணி லக்கணங்களான மிதுனம், கன்னி லக்கணங்களுக்கும் ரிஷபம், துலாம் லக்கணங்களுக்கும் மகரம், கும்பம் லக்கணங்களுக்கும் லக்ன அசுபரா வர்றதுனால நல்லது செய்ய மாட்டார். முக்கியமாக குரு அணி லக்கணங்களில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை நல்லா இருக்காது. இவங்களுக்கு வரக்கூடாத தசை சுக்கிர தசை. ஏன்னா இந்த சுக்கிரன் மீன லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியாகவும் தனுசு லக்கணத்துக்கு ரோகாதிபதியாகவும் வருவார். 6 8 சம்பந்தம் வர்றதுனால நல்லா இருக்காது. அதனால் இந்த தசை வராமல் இருக்கிறது இவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா இளமை பருவத்திலேயே முடிஞ்சிடணும். இல்லைன்னா 70 75 வயசுக்கு மேலே வந்தால் நல்லது. நன்றி நண்பர்களே. இந்த பொதுவாக இந்த ராசி கணக்கு 12 ராசிகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிரகம் எல்லாமே தனித்தனியாக இருக்குமா அப்படின்னா சந்தேகம். அது யாராவது 1000ல் ஒருத்தருக்கு, 10,000ல் ஒருத்தருக்கு அந்த மாதிரி இருக்கலாம். தனித்தனியாக ஒவ்வொரு கிரகமும் இருந்தால் நல்ல விஷயம். ஏன்னா அது கொடுத்து வச்ச ஜாதகம் கிரகமாலையா யோகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடாமல், ஒன்றுக்கு ஒன்று கிரகணம் அடையாளம் அஸ்தங்கம் அடையாமலும் கிரகங்கள் எல்லாம் தப்பிச்சிட்டாலே அந்தந்த கிரகங்கள் தன்னுடைய தசா காலங்களில் வரும்போது
தன்னுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் நல்லபடியாக கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப ஏதாவது ஒரு ராசி கட்டத்தில் ஒரு 5 கிரகம் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா அந்த 5ல் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சம் பெற்றணும், பெற்றுதான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்ப அந்த 5 கிரகத்துக்குள்ள சூரியன் இடையில இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த சூரியன் மற்ற கிரகங்களை அஸ்தங்கப்படுத்தக்கூடாது. அந்த மீதமுள்ள 4 கிரகங்களும் 9 டிகிரிக்கு சூரியனை விட்டு விலகி இருந்தால் நல்லது. அதே போல் 5 ராசிகளில் ஏதாவது ஒரு கிரகம் வலுப்பெறணுங்கிறது முக்கியம். அப்போ அங்கே ராகு இருக்கிறாரு அப்படின்னா மீதமுள்ள 4 கிரகங்களும் அந்த ராகுவால் கிரகணப்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைந்தாலோ கிரகணம் அடைந்தாலோ தனது காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் தருவது இல்லை தனது தசாபுத்தி காலங்களில். அதனால 4 கிரகங்கள் 5 கிரகம் இருக்கிறது தப்பு இல்லை. சரி சார், எனக்கு அப்படி இருக்குது, அங்க எந்த கிரகமும் ஆட்சி உச்சம் பெறல, அங்க சூரியனும் ராகு இருக்கிறாரு, இதுக்கு ஒரே ஒரு வழி குருவனுடைய பார்வை. அவர் அங்கிருந்து 1000 வாட் பல்பினுடைய ஒளி தருவாரு. இந்த எல்லா கிரகங்களும் உயிர்ப்பித்து விடும். இப்போ எல்லா கிரகங்களும் தன்னுடைய தசையில காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் தருவது ரெடியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ மீன லக்கணம், முதல்ல சூரியனை பார்ப்போம். லக்கணத்தில் சூரியன் இருக்கலாமா? சூரியன் காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாக வருவார். இருந்தாலும் சூரியன் தான். அவர் லக்கணத்தில் இருந்தால் ஜாதகர அதிகாரம், தலைமை பண்பு, ஒரு அரசு சார்ந்த வேலை, அரசு கான்ட்ராக்ட், இந்த மாதிரி கிடைக்கும். மீன லக்கணத்துக்கு 2ல் சூரியன் இருக்கலாமா? அவர் தனது நட்பு வீட்டில் தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த 2ல் சூரியன் ஒரு வேளை இருந்தால் ஜாதகருக்கு வலது கண் பார்வை கெடும். அது சூரிய தசையிலேயோ புத்தியோ வரும்போது வலது கண்ணுக்கு ஆபத்து கண்டிப்பாக வரும். அதனால ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கலாமா? அவர் சுக்கிரனுடைய வீடு, சுவர் வீடு. சூரியன் சந்திரன் உபஜய ஸ்தானங்களில் இருக்கலாம். ஓரளவுக்கு நல்ல பலனையே செஞ்சிருவாங்க. ஏன்னா இந்த மீன லக்கணத்துகளுக்கு பருவத்தில் 25 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் சூரிய சந்திர செவ்வாய் குரு தசைகள் வந்தால் நல்லது. இவங்களுக்கு பருவத்தில் வரக்கூடாத தசைகள் சனி தசை, புதன் தசை, சுக்கிர தசை. அதனால் இவங்களுக்கு 3ல் சூரியன் தான் நல்ல பலனை செஞ்சிருவார். 4ல் இருக்கிறாமா? அவர் பிடித்த வீட்டில் இருக்காரு, அரை பாவருங்கிறதுனால கேந்திரத்தில் இருக்கலாம். 5ல் இருக்கலாமா? தன்னுடைய மனைவி வீட்டில் தான் இருக்கிறாரு, அரை பாவருங்கிறதுனால இவர் கோணத்திலையும் இருக்கலாம். 6ல் இருக்கலாமா? 6ல் அவர் ஆட்சி பலம் பெறுவார். 6ங்கிறது வேலை, கடன், நோய் எதிரி. அப்போ நல்ல வேலை, அரசு வேலை, அரசியல், இந்த மாதிரி இதில் ஜொலிப்பாங்க. 7ஆம் இடத்துல இருக்கலாமா? 7ஆம் இடத்துல அவர் நட்பு வீடான புதன் வீட்டில் இருக்கிறாரு. அங்கே இருந்து மட்டுக்கு லக்கணத்தை பார்ப்பாரு. இப்போ ஜாதகர் வலுவடைவார். 8ல் இருக்கலாமா? 8ல் அவர் நீசம் அடைஞ்சு மறைஞ்சிருவார். அதனால் கண்டிப்பாக 8ல் அவர் இருக்கக்கூடாது நீசம் அடைகிறதுனால. 9ல் இருக்கலாமா? 9ல் இருந்தால் பாக்கியஸ்தானம். ஆனால் சூரியன் தந்தையை குறிப்பவர், காரகோ பாவனாஸ்தி. அவர் 9ல் இல்லாமல் இருக்கிறது நல்லது. 10ல் இருக்கலாமா? அது புதனுடைய வீடு, குருவுடைய வீடு. குரு நட்பு தான், திக்பலம் அடைவார். இப்போ ஜாதகர் தந்தையால், அரசால், அரசியலால் லாபம் உண்டு. 11ல் இருக்கலாமா? 11ல் அவர் ஒளி கிரகம், சனி ஒரு இருள் கிரகம். விதி இருக்கக்கூடாது, விதிவிலக்கு லாபஸ்தானங்கிறதுனால எந்த கிரகமும் இருக்கலாம். 12ல் இருக்கலாமா? கண்டிப்பாக சூரியன் 12ல் மறையக்கூடாது. விதிவிலக்கு, தான் வீட்டையே பார்ப்பாரு. அங்கேருந்து சிம்மமனையிலிருந்து ஒரு சந்திரன் பார்த்துட்டா இல்லை குரு பார்த்துட்டாலோ நல்லது, அரசு வேலையை கொடுத்துருவாரு. லக்கணத்தில் சந்திரன் இருக்கலாமா? இருக்கலாம். அவர் வளர்பிறை சந்திரனாகவோ பௌர்ணமி சந்திரனாகவோ இருக்கிறது நல்லது. 2ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கலாம்.
அவர் சுவருங்கிறனால தனஸ்தானத்தில் இருக்கலாம். தன்னுடைய நட்பு வீடான செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு. 3ஆம் வீட்டில் இருக்கலாமா, அது சுக்கிரனுடைய வீடு தான். சந்திரன் உபஜயஸ்தானங்களில் இருக்கலாம்ங்கிற விதிப்படி அவர் இருக்கலாம். 4ஆம் இடத்துல இருக்கலாமா, அது தன்னுடைய மகனுடைய வீடு. தாய்க்கு மகனை பிடிக்கும், மகனுக்கு தாயை பிடிக்காது. இவர் சுவருங்கிறதுனால 4ஆம் இடம் கேந்திரம் விழுகும். அதனால் அங்கே இல்லாமல் இருக்கிறது நல்லது. 5ல் இருக்கலாமா, அவர் ஒரு சுவர், கோணத்தில் இருக்கிறது நல்லது. அங்கு ஆட்சி பலம் பெறுவார். இப்போ 4ல் இருந்தாலும் திக்பலம் பெறுவார். ஆனால் பிடிக்காத வீட்டில் இருக்கிறாரு. ஒரு சுவருங்கிறதுனால கேந்திரத்தில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் இருந்தாலும் திக்பலத்தை அடைவார். 6ல் இருக்கலாமா, சிம்மமனை, பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் அவர் 7ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்பார். அரசு வேலை கிடைக்கும். 7ஆம் வீட்டில் இருக்கலாமா, இருக்கலாம். அவர் புதனுடைய வீடாக இருந்தாலும் தனக்கு பிடிக்காத மகன் வீட்டில் இருந்தாலும் அவர் லக்னத்தை பார்ப்பார். அப்போ ஜாதகருக்கு தாய் வழி சொந்தத்தில் திருமணம் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் 8ல் இருக்கலாமா, 8ல் அவர் மறைஞ்சு போயிடுவார். தனக்கு பிடிக்காத சுக்கிரன் வீட்டில் இருக்கார், இருந்தாலும் சுவர், விதிவிலக்கு அங்கேயே சுக்கிரன் இருந்துட்டா நல்லது. 9ல் இருக்கலாமா, 9ல் நீசம் அடைவார். இப்போ ஒரே விதிவிலக்கு, ரிஷபத்திலிருந்து குரு பார்த்துட்டா நீச பங்கம் அடைஞ்சிடுவார். இல்லை அங்கேயே செவ்வாய் இருந்துட்டாலும் நீச பங்கம் அடைஞ்சிடுவார். 10ல் இருக்கலாமா, 10ல் தனக்கு பிடிச்ச குரு வீட்டில் தான் இருக்கிறாரு. தசம கேந்திரத்தில் இருக்கிறாரு. மிஸ்பலம் அடைஞ்சாலும் 10ல் இருக்கிறதுனால நல்ல பலனை செஞ்சிருவார். 11ல் இருக்கலாமா, லாபஸ்தானம்ங்கிறதுனால இருக்கலாம். 12ல் இருக்கலாமா, 12ல் இருக்கக்கூடாது, ஏன்னா மறைஞ்சு போயிடுவார். ஆனால் இருந்தாலும் சிம்ம மனையை பார்ப்பார். அப்போ பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் அரசு வேலை, அரசியலில் ஜொலிப்பாங்க. செவ்வாய் லக்னத்தில் செவ்வாய் இருக்கலாமா, தனது பிடிச்ச நண்பர் வீட்டில் தான் இருக்கிறாரு. ஆனால் ஜாதகர் அதிக கோபம், ஆக்ரோஷம், அவசர கொடுக்கை எல்லாம் படுவார். 7ஆம் இடத்தை பார்ப்பார், கலத்தரம் கெடும், திருமண தாமதம் ஏற்படும். 2ல் இருக்கலாமா, தான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று தான் இருக்கிறாரு. ஆனால் 2ங்கிறது குடும்பம், தனம், வாக்கு, அப்போ குடும்பத்தை கெடுப்பார். 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதனால் 2ல் இருக்கிறது நல்லதல்ல, தாமத திருமணப்படுத்துவார். செவ்வாய் லக்னத்திலிருந்து 2, 4, 7, 8, 12ல் இருந்தால் தோஷம். ஆனால் அது நம்ம தோஷம்னு எடுக்கக்கூடாது. செவ்வாய் தோஷம் லட்சத்தில் ஒரு ஜாதகருக்கு தான் பாதிக்கும். அந்த செவ்வாய் மேசத்திலேயோ, கடகத்திலேயோ, சிம்மத்திலேயோ, விருச்சிகத்திலேயோ, மகரத்திலேயோ அது இருந்தால் அது தோஷம் இல்லை. அது லக்னத்துக்கு 7ஆக வரட்டும், 8ஆக வரட்டும், 2ஆக வரட்டும், 4ஆக வரட்டும், 12ஆக வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3ல் இருக்கலாமா, 3ல் உபஜயஸ்தானத்தில் அசுபர்கள் இருக்கலாம், அது சுக்கிரனுடைய வீடு. 4ஆம் இடத்துல இருக்கலாமா, அது தன்னுடைய பிடிக்காத வீடு. ஆனால் இருந்தாலும் அசுபர்கள் கேந்திரத்தில் இருக்கலாம்ங்கிற விதிப்படி இருக்கலாம். 5ல் இருக்கலாமா, 5ல் அவர் நீசம் அடைவார். அப்போ நீச பங்கம் அடையணும்னா வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் நீச பங்கம் அடைஞ்சிருவார். 6ல் இருக்கலாமா, அது அதிநட்பு வீடு. எப்பயுமே நான் சொல்லிட்டேன், செவ்வாய் சனி 6, 8, 12ல் மறைஞ்சி நட்பு ஆட்சி பெற்றால் நல்லது. 7ல் இருக்கலாமா, தன் பிடிக்காத வீட்டில் இருக்கிறாரு, லக்கணத்தை பார்ப்பார், ஜாதகரை கெடுப்பார், திருமண தாமதம் ஏற்படுத்துவார். அதனால் இல்லாமல் இருக்கிறது நல்லது. 8ல் இருக்கலாமா, அது ஆயில் ஸ்தானம், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், கடன், நோய், எதிரி இதெல்லாம் உண்டு பண்ணிடுவார். 8ஆம் இடத்துல இருந்தாலும் லக்கணத்தை பார்ப்பார். அதனால் 8ல் இல்லாமல் இருக்கிறது நல்லது. 9ல் இருக்கலாமா, பாக்கியஸ்தானம், தந்தையை கெடுத்தாலுமே பொருளாதார ரீதியாக நல்ல பலனை செஞ்சிருவார். 10ல் இருக்கலாமா, 10ல் அவர் திக்பலம் அடைவார். அது தன்னுடைய பிடிச்ச குரு வீட்டில் இருக்கிறாரு. ஜாதகர் மருத்துவர், விளையாட்டு, யூனிஃபார்ம் சர்வீஸ், ரியல் எஸ்டேட், சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், இது போன்ற துறைகளில் ஜொலிப்பார். 11ல் இருக்கலாமா, 11ல் எந்த கிரகமானா இருக்கலாம் லாபஸ்தானங்கிறதுனால. 12ல் இருக்கலாமா, 12ல் அவர் மறையலாம், தப்பு இல்லை. அடுத்து புதன், லக்னத்தில் புதன் இருந்தால் அங்கே திக்பலம் அடைவார். அங்கே நீசம் அடைஞ்சாலுமே துணை நிலை ஸ்தான பலமான திக்பலம் என்பதை அடைவார். அதனால் ஜாதகர்
புத்திசாலியாக இருப்பார். 2ல் இருக்கலாமா, அது தனக்கு பிடிக்காத வீடு தான், ஆனால் சுவருங்கிறதுனால தனஸ்தானம் குடும்பஸ்தானங்கிறதுனால அங்கே இருக்கலாம். 3ஆம் இடத்துல இருக்கலாமா, அங்கே நட்பு வீட்டில் புதன் மறையலாம். புதன் எப்பயுமே எங்கேயும் இருக்கலாம், மறையலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தனித்த புதனாக இருக்கணும், இல்லை சுவரோட சேர்ந்த புதனாக இருக்கணும். 4ல் இருக்கலாமா, ஒரு சுவர் கேந்திரத்தில் இருக்கிறது நல்லதில்லை, ஆனால் அங்கே அவர் ஆட்சி வர்றதுனால இருக்கலாம். 5ல் இருக்கலாமா, அது சுக்கிரனுடைய வீடு, சுவருங்கிறதுனால கோணத்தில் இருக்கிறது நல்லது. 6ல் மறையலாமா, தனிச்சு இருக்கலாம், அது சூரியனுடைய அதிநட்பு வீடு இருக்கலாம். 7ல் இருக்கலாமா, சூப்பர், ஆட்சி மூலத்திரிகோணம் உச்சமடைவார், லக்கணத்தை பார்ப்பார். அப்போ ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி தாய் மாமன் உறவிலிருந்து அவர் கல்யாணம் முடிப்பார். மாதம் ஆனால் வீட்டுக்கு அரிசி பருப்பு காய்கறிகள் இதெல்லாம் சேர்ந்துடும். 8ல் இருக்கலாமா, அவர் 8ல் மறையலாம், தப்பு இல்லை, நட்பு வீடான சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. தனித்த புதனாக இருந்தால் நல்லது, கூட சுக்கிரன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 9ல் இருக்கலாமா, 9ல் அவர் சுவர் தான் இருக்கலாம், ஆனால் தன்னுடைய பிடிக்காத வீட்டில் இருக்கிறாரு. அப்போ ஆப்போசிட்லேருந்து ஒரு குருவோ பௌர்ணமி சந்திரனோ பார்த்தா நல்லது. 10ல் இருக்கலாமா, அவர் தசம கேந்திரத்தில் இருக்கிறாரு, நல்ல பலனையே செஞ்சிருவார், குரு வீட்டில் இருக்கிறாரு. 11ல் எல்லா கிரகமும் இருக்கலாம், அவர் நட்பு வீட்டில் தான் இருக்கிறாரு. 12ல் தனிச்ச புதன் இருக்கலாம், தப்பில்லை, மறையலாம், சுவரோடு சேர்ந்து இருக்கலாம். அடுத்து குரு லக்கணத்தில் இருக்கலாம், ஏன்னா லக்கணத்தில் அவர் ஆட்சி பெறுறார். ஜாதகர் அதிபுத்திசாலியாக இருப்பார், ஜாதகர் நல்ல மனிதனாக இருப்பார், ஏமாளியாக இருப்பார். 2ல் இருக்கலாமா, ஜனாதிபதி ஜனஸ்தானத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்பு, தன்னுடைய நட்பு வீடான செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு. 3ஆம் வீட்டில் இருக்கலாமா, குரு எங்கே வேணாலும் இருக்கலாம், அவர் சூடு வீட்டில் தான் இருக்காரு, ஆனால் பகைத்தன்மை கொண்ட வீட்டில் இருக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு பௌர்ணமி சந்திரன் ஆப்போசிட்டாக பார்த்தா நல்லது, இல்லை கூடையே சுக்கிரன் இருந்தாலும் நல்லது. 4ல் இருக்கலாமா, பகைத்தன்மை கொண்ட புதன் வீட்டில் தான் இருக்கிறாரு, அதனால் அவர் கேந்திரத்திலேயே இருக்கலாம். 5ஆம் வீட்டில் அவர் உச்சமடைவார். கண்டிப்பாக மீன லக்னத்துக்கு குரு 5ல் இருக்கக்கூடாது, ஏன்னா அதிகமாக வலுத்தாலும் பிரச்சனை, நீசமும் அடையக்கூடாது. அங்கே குரு உச்சம் அடைஞ்சா இப்போ ஒரு சட்டி பாயாசத்தில் நம்ம ஒரு கிளாஸ் தான் குடிக்க முடியும், சரி. அதனால் மீன லக்கணத்துக்கு எப்பயுமே 5ல் இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை மீன லக்கணத்துக்காரங்களுக்கு 5ல் குரு இருந்து அந்த தசை 16 வருஷம் இனி கோடிகளை கொட்டி இனி பெரிய கோடீஸ்வரனை ஆக்கிச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக அது நல்ல பலனை தராது. அவர் லக்னாதிபதியாக இருந்தாலுமே பஞ்சமஸ்தானத்தில் இருந்தாலுமே சரியா. 6ல் இருக்கலாமா, அது அதிநட்பு வீடு தான், மறைஞ்சாலும் நல்ல பலனை செய்வார். 7ல் இருக்கலாமா, அவர் 7ல் இருக்கிறது சப்தம கேந்திரத்தில் இருக்கிறாரு, லக்னத்தை பார்ப்பார், ஜாதகரை நல்ல மனிதராக ஆக்குவார். 8ல் இருக்கலாமா, 8ல் அவர் மறைஞ்சி பகைத்தன்மை கொண்ட சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு, ஒளி பொருந்திய சந்திரன் மேசமனையிலிருந்து பார்த்துட்டா நல்லது. 9ல் இருக்கலாமா, குருங்கிறதுனால இருக்கலாம், நீங்களே ஒரு பாக்கியசாலி. அவர் 5 1ஆம் இடங்களை பார்ப்பார், அப்பா நல்லா இருப்பார். 10ல் இருக்கலாமா, தசம கேந்திரம், 10ல் இருந்தாலே நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் தொழில் வங்கி இல்லைன்னா ஒரு கேசியராக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா 10 2ஆம் இடமோட சம்மந்தப்படுவார். 11ல் இருக்கலாமா, அங்கே நீசம் அடைவார், தனிச்சு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லாபஸ்தானங்கிறதுனால நல்ல பலனையே செஞ்சிருவார். 12ல் குரு மறையலாமா, அவர் சம வீட்டில் தான் இருக்கிறாரு, திக்பலத்தை நெருங்கிட்டாரு, கிட்டத்தட்ட 80% திக்பலத்தை நெருங்கி வந்துட்டாரு, நல்ல பலனை செஞ்சிருவார். அடுத்து சுக்கிரன், லக்னத்தில் சுக்கிரன் இருக்கலாமா, லக்ன அசுவர் தான், ஆனால் அங்கே சுக்கிரன் உச்சமடைவார், ஜாதகர் அழகாக இருப்பார், சினி ஃபீல்டில் ஜொலிக்கக்கூடியவராக இருப்பார், கூடிய புதன் இருந்துட்டா, ஏன்னா கலைக்கு சுக்கிரனும் புதனும் இருந்தால் தான் நல்லது. 2ஆம் இடத்துல இருக்கலாமா, 2ஆம் இடத்துல அவர் சுவருங்கிறதுனால இருக்கலாம், தனஸ்தானத்தில் இனிப்பாக பேசுகிறவங்களாக இருப்பாங்க, அவங்க வாக்கு நல்லா இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கலாமா, அவர் அங்கே ஆட்சி பெற்றாலும் 3ஆம் இடத்துல சுக்கிரன் மறையக்கூடாது, தாமத திருமணத்தை பண்ணிடுவார். சுக்கிரன் 4ல் இருக்கலாமா, 4ல் திக்பலம் அடைவார், தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்காரு, நல்லது, நல்ல பலனை செஞ்சிருவார். 5ல் இருக்கலாமா, சந்திரன் வீடு, பகைத்தன்மை அடைவார்.
ஆனால் இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் நல்ல பலனை செஞ்சிருவார். சுக்கிரன் 6ல் இருக்கலாமா, அங்கேயும் பகை பெறுவார். ஆனால் தனிச்சு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ல் இருக்கலாமா, 7ல் நீசம் அடைவார். ஆனால் இருந்தாலும் அவர் தனிச்சு இருந்தால் பிரச்சனை இல்லை. லக்னத்தை பார்ப்பார். கூடையே புதன் சேர்ந்துட்டா நீச பங்கம் அடைஞ்சிடுவார். அப்போ அங்கே இருந்தாலுமே நீங்கள் சினி ஃபீல்டில் ஜொலிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். 8ல் இருக்கலாமா, அவர் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார். ஆனால் 8ல் மறையக்கூடாது, திருமணம் தாமதப்படுத்துவார். 9ல் இருக்கலாமா, 9ல் தனிச்சு இருக்கலாம், இல்லை அங்கே செவ்வாயோட சேர்ந்து இருக்கலாம், இல்லை ஆப்போசிட்லேருந்து குருவோ ஒரு சந்திரனோ பார்த்தா நல்லது. 10ல் இருக்கலாமா, மிஸ்மலம் அடைஞ்சாலும் தசம கேந்திரத்தில் இருக்காரு, நல்ல பலனை செஞ்சிருவார். நீங்கள் கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கிறீங்க, இல்லை கார்மெண்ட்ஸ் கம்பெனியை நடத்துகிறவங்களா இருப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் பெண்களுக்கு வேண்டிய ஆடை ஆபகரணங்களை விற்கிறவனா இருப்பீங்க. 11ல் நட்பு வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கலாம். 12ல் சுக்கிரன் மறையலாம், நல்ல பலனையை செஞ்சிருவார். சனி லக்னத்தில் இருக்கக்கூடாது. அங்கே சமநிலை அடைஞ்சாலும் ஜாதகரை மந்தத்தனம் படைத்தவராகவும் சரியான வேலைக்காரனாகவும் ஒரு கூலி வேலை செய்கிறவனா ஆக்கி விடுவார். 2ல் இருக்கலாமா, நீசம் அடைஞ்சிடுவார். 2ல் இருந்தால் 8ஆம் இடத்தை பார்ப்பார், ஆயில் கெடும். சனி 8ல் இருந்தால் ஆயில் அதிகரிக்கும். 8ஆம் இடத்தை பார்த்தா ஆயில் குறையும். அங்கே நீசம் அடைகிறாரு. ஆனால் சனி நீசம் அடைகிறது நல்லது தான். நீசம் அடைஞ்சால் பங்கம் அடையணும். அப்போ அங்கே உச்சம் பெற்ற சூரியனோ, இல்லை ஒரு ஆட்சி பெற்ற செவ்வாயோ, இல்லை மகரத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயோ இருந்தால் வீடு கொடுத்த வலு பொறுத்து அவர் நீசபங்கம் அடைஞ்சிடுவார். 3ல் இருக்கலாமா, அவர் சுவருடைய வீட்டில் இருக்கார், உபஜயஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் சனி இருக்கலாம். 4ஆம் இடத்துல இருக்கலாமா, அவர் தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கார், கேந்திரத்தில் அசுபர்கள் இருக்கலாம்னு விதிப்படி இருக்கலாம். 5ல் இருக்கலாமா, அவர் 5ல் இருக்கக்கூடாது, புத்திரத்தை பாதிக்கும், பெண் குழந்தை தான் தருவார், பகை வீடு. 6ல் மறையலாமா, 6ல் அவர் சூரியன் வீடு, இவர் ஒரு இருள் கிரகம், சூரியன் வீட்டில் இருக்கக்கூடாது. 7ல் இருக்கலாமா, நட்பு வீடு தான், புதன் வீடு தான், ஆனால் லக்னத்தை பார்ப்பாரு, ஜாதகரை கெடுப்பார், தாமத திருமணம். 8ல் இருப்பாரா, ஆயில மட்டும் கொடுப்பாரு, தாமத திருமணத்தை ஏற்படுத்தி வச்சிருவார். 9ல் இருக்கலாமா, சனி தசை வந்தவொன்னே அப்பாவை கெடுப்பார், நீங்களே பாக்கியசாலி இல்லை. 10ல் இருக்கலாமா, இருக்கலாம், தசம கேந்திரத்தில் இருக்கிறார், நீங்கள் மெக்கானிக்கல் துணையில் ஜொலிக்க போகிறீங்க, இல்லை ஒரு 2 வீலர் 4 வீலர் ஒர்க் ஷாப் வைக்கிறவனா இருப்பீங்க. 11ல் இருக்கலாமா, 11ல் அவர் அங்கே ஆட்சி பலம் பெறுவார், லாபஸ்தானங்கிறதுனால அவர் இருக்கலாம். 12ல் அவர் மறையலாமா, மறைஞ்சாலும் அவர் ஆட்சி பலம் பெறுவார், நல்லது, நல்ல பலனையே செஞ்சிருவார். இப்போ லக்னத்தில் ராகு இருக்கக்கூடாது, ஜாதகரை கெடுப்பார், கெட்டவன் ஆக்கிடுவார், போகக்காரகன். 2ல் இருக்கலாமா, குடும்பத்தை கெடுப்பார். 3ல் இருக்கலாமா, உபஜயஸ்தானம், மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்தில் இருக்கலாம், லக்னத்திலிருந்து 3-11ல் இருக்கலாம்னு விதிப்படி அவர் 3ல் இருக்கலாம். வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சியை உச்சம் பெற வேண்டும். 4ல் இருக்கலாமா, அவர் அசுபருங்கிறதுனால கேந்திரத்தில் இருக்கலாம். வீடு கொடுத்த புதன் ஆட்சி உச்சம் பெற வேண்டும். 5ல் இருக்கலாமா, கடகராக நல்ல பலனே செய்வார், ஆனால் புத்திர தோஷத்தை கொடுத்துருவார். புத்திர தோஷத்துக்கு ராகு 5ல் மட்டும் இருந்தால் நம்ம தோஷம்னு எடுக்கக்கூடாது. வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாகி குரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் குழந்தை இருக்கும், ஆனால் பெண் குழந்தையை கொடுப்பாரு. 6ல் இருக்கலாமா, அவர் ஒரு இருள் கிரகம், சூரியன் ஒரு ஒளி கிரகம், அதனால் அங்கே இல்லாமல் இருக்கிறது நல்லது. 7ல் இருக்கலாமா, 7ல் இருக்கக்கூடாது, களத்திரஸ்தானம், மனைவியோ கணவனையோ கெடுப்பார், தாமத திருமணம். 8ல் இருக்கலாமா, அதே மாதிரி தான். 8ல் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் 30 வயசு ஆணாக இருந்தால் 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணணும், பெண்ணாக இருந்தால் 28 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணணும். அவர் பரதேச வாழ்க்கையை வாழ வச்சு வெளிநாட்டில் சம்பாரித்து கொடுப்பாரு. 9ல் இருக்கலாமா, ராகு தசை வந்தவுடனே அப்பாவை காலி பண்ணுவார், நீங்களே பாக்கியசாலி இல்லை. 10ல் இருக்கலாமா, 10ல் ஒரு பாம்பாவது இருக்கலாம்ங்கிறதுனால 10ல் இருக்கலாம், கோதண்ட ராகு. வீடு கொடுத்த குரு ஆட்சி உச்சம் பெற்றுட்டா நல்ல பலனை செஞ்சிருவார். 11ல் எல்லா கிரகமும் இருக்கலாங்கிற விதிப்படி இருக்கலாம். 12ல் இருக்கலாமா, ராகு கேதுக்கள் 12-6 அச்சில் இருந்தால் நல்லது. கேது லக்னத்தில் இருந்தால் ஞானக்காரகன். ஜாதகரை புதுசாக ஏதாவது ஒரு ஆராய்ச்சி துறையில்
ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது புதுசாக கண்டுபிடிப்பார். 2ல் இருக்கலாமா, ராகு இருந்தால் தான் கெடுப்பார் குடும்பத்தை, இவர் கெடுக்க மாட்டார். 3ல் இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம், வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெறணும். 4ல் இருக்கலாமா, புதன் வீடு அசுபருங்கிறதுனால கேந்திரத்தில் இருக்கலாம். 5ல் இருக்கலாமா, இவர் அசுபருங்கிறதுனால கோணத்தில் இருக்கக்கூடாது. விதி வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமியாக இருந்தால் ஓகே. 6ல் இருக்கலாமா, 6ல் வந்து சூரியன் வீடு ஒளி வீடு, இது ராகுவை போல இருள் இல்லை, இது விடிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, அதனால் இருக்கலாம். 7ல் இருக்கலாமா, 7ல் இருக்கலாம், புதன் வீட்டில் இருக்கலாம், கூட புதனே இருந்தால் அதிக புத்தியை கொடுப்பாரு. 8ல் இருக்கலாமா, இருக்கலாம், சுக்கிரன் வந்து ஆட்சி உச்சம் பெறணும். 9ல் இருக்கலாமா, வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி உச்சம் பெறணும். 10ல் இருக்கலாமா, இவர் செவ்வாய் போல செயல்படலாங்கிறதுனால கிட்டத்தட்ட செவ்வாய்க்குரிய பலனையே செஞ்சிருவார். 11ல் இருக்கலாமா, லாபஸ்தானம், எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம். 12ல் இருக்கலாமா, 12ல் மறையலாம், இருக்கலாம், நல்லது செய்வார். இப்போ உங்களுக்கு மீன லக்கணத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருந்தால் நல்ல பலனை செய்யுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வெளியில் எடுத்து வச்சு என்னுடைய வீடியோவை போட்டு இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, அவர் நல்லது செய்ய போகிறாரா கெட்டது செய்ய போகிறாருன்றா நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.